ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஷூட்டிங்கை வேடிக்கை கூட பார்த்தது கிடையாது நிறையா. நான் ஐ மீன் எப்போவுமே எங்கேயா ஷூட்டிங் நடக்குது வாய்ப்பு பார்க்கலான்னா நான் போக மாட்டேன், படிக்க தான் செய்வேன். அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருந்த பொண்ணு. ஸோ இதில் எனக்கு சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கிறப்போ சாட்டர்டே சண்டே சும்மா இருக்கணும், எதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ எனக்கு வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் ஒரு மாடலாக போகிறது. அதுக்கு பேருக்குமா இவ்வளோ தருவாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஃபஸ்ட் டைம் என்னை ஷூட்டிங் கூட்டிகிட்டு போய் ரெடியாகி அந்த ஷூட்டிங் அட்மாஸ்பியர்லாம் பார்த்து கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஃபேண்டஸியாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் பார்க்காதது கேட்காதது ஃபேமிலியில் எதுவுமே இல்லை, ஒரு நாலேஜ் ஜீரோ நாலேஜில் இருந்து அங்கே போனோன்னே எனக்கு அது ரொம்ப பிரம்மாண்டமாக தெரிஞ்சிச்சு. ஓகே நல்லா கூட்டிகிட்டு வராங்க, ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க, ஹேர் பண்ணி விட்றாங்க, மேக்கப் பண்ணி விட்றாங்க, நல்ல க்ரூமிங்காக இருக்கும், கரெக்டாக 3 வேளை சாப்பாடு ஸ்நாக்ஸ் என்ன கேட்டால் வாங்கி தராங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன அல்ப ஆசைகளுக்காக தான் உள்ளே வந்தது. அதுக்கப்புறம் தான் அது உள்ளே கோத்ரூ பண்ணும்போது தான் சினிமானா ஜஸ்ட் லைக் தட் என்டர்டைன்மெண்ட் கிடையாது, அது நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கவங்களும் நிறையா இருக்காங்கன்னு ஓகே இதை நம்ம கொஞ்சம் சீரியஸாக ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு ஜாபை குவிட் பண்ணிவிட்டு வீட்டில் யாருக்கும் சொல்லலை. ஒரு 6 மாதம் அப்படியே ட்ரை பண்ணி ஒரு சீரியலில் கமிட் ஆனேன். ஃபஸ்ட்டு சிஸ்டர் கேரக்டர் அது சரியாக பண்ண முடியல, எனக்கு தெரியல, நாலேஜ் இல்லை, ஒர்க் பண்ணிகிட்டே பேலன்ஸ் பண்ண முடியல. அப்புறம் ஜாபை குவிட் பண்ணிவிட்டு சீரியஸாக ட்ரை பண்ணுறப்போ ஓவியாவில் ஆடிஷன் பண்ணப்போ அவுட் ஆஃப் 350 மெம்பர்ஸில் ஒரு 5-6 லெவல் ஆஃப் ஆடிஷனில் அப்பயும் எனக்கு நடிக்க தெரியாது. பட் ஆனால் அந்த பொண்ணு அந்த கேரக்டருக்கு ஒரு 10th 12th முடித்த பொண்ணு மாதிரி குட்டியாக இருக்குது, ஓரளவுக்கு க்யூட்டாக பண்ணுற ரியாக்ஷன்ஸ்லாம் சொன்னால் புரிஞ்சுட்டு பண்ணணும்னு நினைக்கிறா. ஆனால் அவளுக்கு எதுவும் தெரியல, வரல. அவர் என் மேலே ஃபஸ்ட்டு நம்பிக்கை வச்சு கலர்ஸில் என்னை வந்து செலக்ட் பண்ணது தான் இவ்வளோ தூரம் நான் ஹீரோயினாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சூப்பர்.